மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு நன்மை இருக்கு அப்படின்னா அது யாருக்கு இருக்குன்னா விஜய்க்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிகமாக நன்மை நினைக்கிறேன். ஏறக்குறைய அழிஞ்சு போயிருக்கிற நிலைமையில கூடிய காங்கிரஸ்க்கு உயிர் கொடுத்துருக்காரு யார் விஜய் அவர்கள் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இந்த போட்டு காங்கிரஸ்க்கு பெரிய ஆஃபர் கிடைக்குது திமுக இருந்து, அந்த போட்டு விஜய் இருந்து ஒரு ஆஃபர் கிடைக்குது. சுமார் 60 தொகுதிகளுக்கு மேலே விஜய் அவர்கள் ஆஃபர் பண்ணுறாரு யார் காங்கிரஸுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் 60 தொகுதி தரோம், அதோட சேர்த்து செலவையும் நாங்களே பார்க்குறோம். இந்த செலவை பார்க்குறது ஒரு பிரச்சனை கிடையாது விஜய் அவர்களுக்கு. ஏன்னா லாட்டரி மார்ட்டினோட மருமை இருக்கேன், அவரே செலவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. எனவே 60 தொகுதிகளும் நாங்களே செலவு பண்ணுறோம், எனவே எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு கடைசி கட்ட பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது. இதில் குஷியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி இன்னொரு பக்கம் திமுக விடாமல் அந்த பக்கம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்கள்ட்ட இதை சொல்லி அவர் 60 சீட்டு தராரு, எனக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 35 சீட்டுக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா நாங்கள் வரோம், இல்லைன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கஷ்டங்க. ரொம்ப முக்கியம், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றீங்கன்னா எங்களுக்கு அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும். எத்தனை அமைச்சர் தருவீங்க? இந்த அளவுக்கு வந்துட்டானுங்க. அதாவது கட்சி அழிஞ்சு போகுன்ற நிலைமையில் இருந்தப்ப ஒரு ராஜயோகம் அடிச்சு அந்த கட்சிக்கு இவ்வளோ வாய்ப்புகள் உருவாகுமா? எனவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு நல்லது நடந்துச்சோ இல்லையோ, முதலாவது நன்மை யாருக்கு நடந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு. இதை தவிர நிறைய பேருக்கு நன்மை நடந்துச்சு. அது யார் யாருக்கு நடந்ததுன்றதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமான ஆளே காங்கிரஸ் தான். மற்ற கட்சியாவது ஓரளவுக்கு நீங்கள் காசை கொடுத்து போய் போட்டி எடுக்குன்னு சொன்னால் வேலையை பார்த்துருவாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, நான் இதை ஏன் முக்கியமாக பேசுறீங்களுங்க. இந்த காங்கிரஸ் கட்சியை நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதலாவது சீட்டு ஒதுக்கிட்டீங்களா, ஒதுக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்த வேலை என்னென்னா, சார் அந்த பூத்துலலாம் கமிட்டி இருப்பாங்களே அவங்களை கொஞ்சம் அனுப்புங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கமிட்டி இருப்பாங்களே அவங்களை கொஞ்சம் அனுப்பி வைங்க. அப்புறம் மாநகராட்சி லெவலில் அவங்க கமிட்டி இருப்பாங்களே அவங்கள அனுப்பி வைங்க. அப்புறம் நகராட்சி லெவலில் இருப்பாங்க கமிட்டி, அவங்களே அனுப்பி வைங்க. இப்படின்னு இவங்க கட்சியில் ஆள் இருக்க போகிறது இல்லை. அது எல்லாம் திமுக யார் யாரெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அவங்க ஃபுல்லாக கேட்டு வாங்கி அவங்கள வச்சு அரசியல் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும். சரி, அதோட விடுமா அப்படின்னா அடுத்து காசு. ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சதில் 5லேருந்து 6 கோடி ரூபாய் செலவு போகணும். ஏறக்குறைய 220 கோடிக்கு மேலே ஆகணும் வச்சுக்கவேன். அந்த 220 கோடியை கொடுக்குறதுக்கு திமுகவுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. 4 ஒயின் ஷாப் காசாக வச்சுக்கவேன் தூக்கி போட்டுரும். ஆனால் அந்த 260 கோடியை வாங்கிக்கிட்டு போய் இவங்க வேலை பார்க்குற அளவுக்கு இவங்க ஆள் இருக்கானா அதுவும் கிடையாது. இந்த ஒரு கட்சியை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே இதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு லாட்டரி அடிச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லை இவனுக்கு என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணுறோம் என்ற விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எப்படி விஜய் அவர்களுடைய வருகை பல கட்சிகளுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய கரியர் சம்பந்தமான அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஆங்கிலம் கற்றுக்கொள்வது. ஆங்கிலம் கற்றுக்கொள்வதுன்றது ஒரு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நீங்கள் ஜாப்லேருந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கில் ஆரம்பித்து புதிதாக நீங்கள் உங்கள் கரியரை மாற்றி அமைச்சுக்கிற முடியாது, அது வரைக்கும் உதவும். எனவே ஆங்கிலம் மிக முக்கியமான. எனவே ஆங்கிலத்தோட முக்கியத்துவத்தை நான் சொல்ல தேவையில்லை, இது நல்லா கற்றுக்கணும் தெளிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனிங்க. ஒரு டெமோக்காக சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா. மை லேப்டாப் ஹேங்கிங், please tell IT guy to come check. My laptop keeps freezing. Could you please ask the IT support staff to come over? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியே நம்மகிட்ட அந்த எது தப்பா இருக்குது அப்படின்ற விஷயத்தை அது எடுத்து சொல்லுது. இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் எடுத்து அதுல உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல கோர்ஸ் டிசைன் பண்றாங்க. உங்க மைண்ட்ல நடக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, அதை ஸ்பீட் பண்றதுக்கு இவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கடைசியா AI டூலோட நீங்க பேசி உங்களுடைய ஆங்கில திறமை இருக்கு இல்லையா அதை மேம்படுத்துறதுக்கு உதவுறாங்க. இது போக கோர்ஸ்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்றதுக்காக உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஹேபிட் மென்டரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரா உங்களால ChatGPT இல்ல ஜெமினி இல்லையா இந்த இடங்களை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலா எளிமையா ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கு நீங்க வாட்ஸ்அப் யூடியூப்னு பேசிவ் லேர்னிங்கை விட்டுட்டு இப்போ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சும்மா 75% வரைக்கும் டிஸ்கவுண்டோட சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா அதில் ஜாயின் பண்ணி ஆக்டிவா இங்கிலீஷ் கத்துக்கோ. இதுல அடுத்து விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக, இது விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக இன்னும் சொல்றதே வேஸ்ட். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களை பெரிய அளவில் அது வந்து விளையிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது ஒரு கட்சியாக வச்சு அவங்க எப்படியாவது ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் அரசியல் சந்திக்கிறாங்களோ இல்லையோ வேற வகையில் சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியை பற்றி ஊரே பேசுது. என்னான்னு பேசுது நான் சொல்ல தேவையில்லை. இவங்க கட்சி நடத்துறதுக்கு காரணமே என்ன அப்படின்ற விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அநாகரிகமானது. இன்னும் சொல்லப்போனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அது கெட்ட பேரை உருவாக்குது. அவர் ஒரு பெரிய நல்ல பேரோட போயிருக்காரு. அவருடைய கட்சியிலுமே விஜய் சொல்றாரு இல்லையா, நான் எந்த கூட்டணிக்குமே ட்ரை பண்ணல, நான் தன்னந்தனியாக போவேன், கிடையவே கிடையாது. அவங்க அப்பாவை விட்டு எல்லா வகையிலுமே காங்கிரஸ்க்கு முயற்சி பண்றாரு இப்போ வரைக்கும். அதுக்கடுத்து தேமுதிக எல்லா வகையிலும் சுற்றி சுற்றி வராரு. இதான் உண்மை. அதனால ஆரம்பத்தில் இந்த பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா அவங்க இப்படிலாம் சொல்றாங்க, எங்க வீட்டு பிள்ளை, எங்க தம்பி, எங்க கம்பி, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எங்க நாங்கள் கட்சி ஆரம்பி நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு ஆதரவாக பேசியிருந்தாங்க இல்லையா. அது இப்போ மெல்ல நகர்ந்து அதிமுக திமுகவா, அதிமுகவா திமுகவா,
இது சீட்டு அடிப்படையிலையா அப்படின்னா அதை நான் சொல்ல தேவையில்லை. ஏறக்குறைய 10 சீட்டு வரைக்கும் கேட்குறதா தகவல், 10க்கு மேலே. ஆனால் 10 அளவுக்கு யாரும் கொடுக்க தயாரா இல்லை. நோட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு தயார், நோட்டு பிரச்சனையே இல்லை திமுகவுக்கு. ஆனால் அதிகமான சீட்டு கொடுக்குறது தான் பிரச்சனை. இது மட்டும் தான் போய்கிட்டு இருக்குது. எனவே இந்த கட்சியும் விஜயை வச்சு பெரிய அளவில் பயன் இருக்குது. ஆனால் இந்த கட்சி விஜயிட்ட கண்டிப்பாக போகாது. நான் சொல்கிறேன், எல்லா கட்சிக்கும் மிக முக்கியமானது என்னென்னா தேர்தலில் வெற்றி பெறணும். வெற்றி சாத்தியம் நினைச்சான்னு வச்சுக்கவேன், ஒருத்தர் கூட நீ கெஞ்சி தேவையில்லை, எல்லாரும் தன்னால் காட்ட விஜயிட்ட போயிடுவாங்க. எல்லா கட்சியுமே சர்வே எடுக்குது, எல்லா கட்சியுமே களத்தை பார்க்குது, எல்லா கட்சியுமே யார்கிட்ட போனால் வெற்றி பெற முடியுது. கொள்கை மனங்காட்டிலாம் கிடையாது, எந்த பக்கத்து போனால் நமக்கு வெற்றி. அப்போ விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக எதனால் விஜய் அவர்கள் வேணாம், நம்ம வேற பக்கத்து போனால் ஒரு பக்கத்து வெற்றி, இன்னொரு பக்கத்து வேற எதாவது காரணங்கள் வச்சுக்கவேன், வெற்றி தான் மிக முக்கியமானது. அது விஜய்கிட்ட போனால் சாத்தியம் இல்லைன்னு தேமுதிக கூட நினைக்குது. இதில் இன்னும் சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த காங்கிரஸ் இருக்கு பாருங்க, மற்ற கட்சிக்காரங்க வேலை வைப்பான். காங்கிரஸ் கட்சிக்கு பூத்து மட்டும் கிடையாது, கடைசியாக போன தேர்தல் இருக்கு இல்லையா, போஸ்டர் ஒட்டுறது, அந்த மெட்டீரியல் கொடுக்குறது, வீட்டுக்கு வந்து இந்த போஸ்டர் நோட்டீஸ் கொடுப்பாங்களே, அதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எங்கெங்கே மீட் நடத்துறது சொல்லுங்கள், அந்தந்த இடங்களே ஓகே. தெருமுனை பிரச்சாரங்கள் அங்கே நடத்தலாமா, ஓகே. எங்கெங்கே ஸ்டேஜ் போடலாம், ஸ்டேஜ் எங்கே போகிறது, ஸ்டேஜ் எப்படி போகிறது, ஸ்டேஜ் போகிறது உங்களுக்கு தெரியுமா, இந்த லெவலில் இருப்பானுங்க. அதாவது எல்லாமே திமுக காரன் தான் பண்ணுவான், இல்லாட்டி அதிமுக இருந்தால் அதிமுக காரன் பண்ணுவாங்க. இவங்க யாரே பண்ண மாட்டாங்க. மொத்தம் 400 தலைவர்கள், 40 தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ். அந்த கட்சிக்கு வச்சு பாருங்க அதிர்ஷ்டம். இதை தவிர மெம்பர்ஷிப் தான் இருக்காடா, உங்கள் கட்சியோட நிர்வாகிகள் லிஸ்ட் தாங்கடா, உங்கள் மெம்பர்ஷிப் தாங்கடா, யார் யார கட்சியில் இருக்கேன் அதுவும் இருக்காது. எல்லாமே காசு கொடுத்து விடுங்க. ஒரு 19 இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ். ஆனால் அந்த கட்சிக்கு இப்போ பெரிய டிமாண்டு. அதுக்கடுத்து மிக முக்கியமான போன வாரம் வரைக்கும் தினகரனை எப்படியா உள்ளே கொண்டு வந்துருவோம் பாருங்க. இதில் விஜய் ஒன்று நினச்சிருந்தாரு, அது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க, விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பேசுகிறாங்க, தினகரன் கிட்ட பேசுனாரு. தினகரன் என்ன சொன்னார்னா, இவருக்கு வரக்கூடிய கூட்டம், விஜய் அவர்களுக்கு வர கூட்டம் விஜயகாந்த் அவர்களை விட அதிகப்படியான வைப்ரேஷனோட இருக்கு அப்படின்னு சொன்னார். எனவே விஜய் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, தலைவர்கள் எல்லாம் நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, நேராக நம்ம கூட்டணி உறுதிதான் போல அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாரு. அவங்க பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கூட்டணி எங்கிட்ட கொஞ்சம் பலப்படுத்தி இவங்களுக்கு பேரம் இல்லையா, இவங்க பேரம் பேசுறது ஈஸியாக இருக்கும். ஒரு 10 இடத்துல இருக்கா 15 சீட்டு கிடைக்கும், அவங்க 10 நினைக்கிற இடத்துல. இதே மாதிரி தினகரன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒதுக்க நினைச்ச சீட்டு மொத்தம் 45 அப்படிதான் பேசியிருந்தாங்க. ஆனால் நீ 45 இல்லை 75 கொடுத்தா நீ வேணாம் சாமி சொல்லிட்டு 15 சீட்டு போறீங்க நினைக்கிறேன். 15 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி இதோட அதிமுக போயிட்டாங்க. 45 சீட்டை ஒதுக்கியும் ஓட்ட போகலை. 15 சீட்டு ஒதுக்கின அதிமுக கூட்டணிக்கு தினகரன் போறாருன்னா, தினகரன்லாம் பிறந்த காலத்திலிருந்து அவர் அரசியல் பார்க்குறவர். அப்போ அவர் கணக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை, கணக்கு தான் கணக்கு போடுறவர்னு வச்சுக்கோங்க. வெற்றி பெறணும், அப்படி வெற்றின்னு நினைக்கும் போது விஜய் வேணாம் முடிவு பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல முதலாவது வெற்றி பிரச்சனை இருக்குது, இரண்டாவது விஜயே பிரச்சனையா இருக்காது. ஏன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை வராரு. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் இவர்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. யாரு இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க, யாரு விஜய் கட்சி. கேட்டால் நாங்கள் தனிச்சு போகிறோம். முதல்ல கூட்டணிக்கு கடையை விரிச்சதே வேற எந்த கட்சியும் கிடையாது. கட்சி ஆரம்பிக்கும் போது கடையை விரிச்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். விஜய் தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் கடையை விரிக்கிறேன் அப்படின்னு கடையை விரிச்சு கூட்டணி கூப்பிட்டவர். எனவே எவனும் வரல. கடைசி அன்புமணி ராமதாஸ் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் 35 சீட்டு வரைக்கும் விஜய் ஆஃபர் பண்ணார். அதெல்லாம் வேணாம், நீ எங்கிட்ட நில்லு ஓரமாண்டு 18-19 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பியோட ஏடிமிக்க போட்டு போயிடுறாங்க. கடந்த ஒரு வாரமாக சரி எது சரிப்பட்டு வரலன்னா எதாவது வேற எதாவது ட்ரை பண்ணுங்க. கடைசி 2 முக்கியமான புள்ளிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒன்று ராமதாஸ் அவர்கள், ஐயா ராமதாஸ் அவர்கள், இன்னொன்று ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த 2 பேரையும் கூட்டி வந்துடலாமா, இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பார், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எனவே கணிக்க முடியாத நபர். ஆனால் இவருக்கு ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட சீட்டை அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இவருக்கும் அதே மாதிரி ஒரு 20 சீட்டுக்கு மேலே ஆஃபர் பண்ணுறாங்க விஜய் அவர்கள். 2 பேரும் 100% போக மாட்டாங்க. எனவே மிச்சம் இருக்க கட்சிகள் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, எல்லாம் ஒரு கூட்டணியில் சேர்ந்துருச்சு. விஜய் அவர்கள் ஏற்கனவே தனிச்சு நிற்கிறாரு. அதனால் கடைசி என்ன வந்துட்டார் அப்படின்னா, சரி இதுக்கு மேலே நம்ம உழைச்சா சரிப்பட்டு வராரு, ஒரு 15 நாள் சென்று வருவோம். என்ன திட்டம் போட்டிருந்தாரு, ஒவ்வொரு வாரமும் போறேன்டாரு. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 போகிறதா அவர் பிளான் பண்ணியிருந்தார். எப்படி டிசம்பருக்குள்ள ஒவ்வொரு வாரமும் ஒரு மாவட்டம்னு ஒட்டுமொத்த மாவட்டங்களை முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாரு. அது முடிக்கவே இல்லை. கரூருக்கு அப்புறம் போனவர் தான் வரவே இல்லை. ஸோ நிறையா மாவட்டங்களுக்கு அவர் போகவே இல்லை. 99% வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்லையாவது அவர் பிரச்சாரம் பண்ணுவார்னா, கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் ஓடி போச்சு, வீட்டில் இருக்காரு. இப்பவும் 15 நாளைக்கு ஒரு வெளியே வராரு. கடைசியாக மிச்சம் இருக்கிறது யாரு அப்படின்னா, எல்லாரும் போயாச்சு. மிச்சம் இருக்கிறது மன்சூர் அலிகான், தாடி பாலாஜி.
தாடி பாலாஜி ஒரு கட்சி சேர்ந்திருக்காரு, அது என்ன கட்சி தெரியல, லாட்ரி கும்பல் தான் அதுவும். ஒருத்தர் மன்சூர் அலிகான், இன்னும் தாடி பாலாஜி, இந்த 2 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அவங்கள்ட்ட கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நான் நம்புறேன். மொத்தத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, அவர் கூட்டணிக்கு கதவுகளை திறந்து வச்சார் இல்லையா, நல்ல காத்து அடிக்குது. எந்த கட்சி வந்த பாடு இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்ததுனால இவங்க எல்லா பேருக்கும் ஒரு நல்ல உயிர் கிடைச்சிருக்கு, நல்ல புத்துணர்வோட வேலை பார்க்குறாங்க. ஆனால் இவருக்கு நிறைய பேர் வருவாங்க போன ஒரு மனப்பால் ஒன்று குடிச்சிருந்தாரு, அது கள்ளிப்பாலாக மாறி போச்சு. ஸோ ப்ராக்டிக்கலாக எளிமையாக ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப், யூடியூப்னு பேசிவ் லேர்னிங்கை விட்டுட்டு இப்போ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சும்மா 75% வரைக்கும் டிஸ்கவுண்டோட சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இங்கிலீஷ் கற்றுக்கோங்க.